கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கோஸ்பல் விஷன் டிவி நிகழ்ச்சியின் கூடாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களே இந்த காலங்களிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதில் இருக்கிறதான ஒரு முக்கியமான சத்தியத்தை குறித்து நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம். அது என்னவென்றால் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து நாங்கள் காணுகிறோம். தேவ சித்தம் என்னை குறித்து என்னது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம் என்னை குறித்து பாருங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. நாங்கள் காண்டோம். யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கூட கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் கிடையாது. எல்லாரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வருவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது முதல் படி. இரண்டாவது படி, தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக, இயேசுவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்றால், நாங்க இந்த பூமியில நல் சுகத்தோடும் நல்ல ஆசீர்வாதத்தோடும் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். நாங்கள் வேதாகமத்தை திருப்பி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்திலே நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாங்கள் காணும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு 2 காரியத்தை ரொம்ப தெளிவாக சொன்னார். என்னன்னா பாருங்க, நாங்கள் பழைய ஏற்பாடுல தேவன் சொன்னார், உங்களுக்கு நான் தேனும் பானும் ஓடுகிற தேசத்தை கொடுக்குறேன். பாருங்க, நான் இதுக்கு முன்ன ஒரு முறை உங்களோடு கூட இதை பகிர்ந்து கொண்டேன். இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிப்பு இல்லாவிட்டால் மீட்பு ஒரு அடையாளமா இருக்கிறது என்னன்னா, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்கிறார். அது முதல் படி. ஆனா அதுக்கு அடுத்து தேவன் என்ன சொல்லுகிறார்? தேனும் பாலும் ஓடுகிற தேசம். பாருங்க, ரட்சிப்பு ஒரு வழி, அது ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தம். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் ஒரு தேசத்துல அடிமையாயிட்டாங்க. ஆனா கடவுள் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை ரட்சிக்கிறார். அது முதல் படி. ரட்சிக்கப்படுகிறது கடவுளுடைய சித்தத்தின் முதல் படி. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. நாங்கள் காணுகிறோம் 1 தீமோத்தேயுவிலே நாங்கள் காணுகிறோம் 2ஆம் அதிகாரத்திலே, எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரே இரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரே மத்தியஸ்தரை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பிதாவுடைய திரு சித்தமாய் இருக்கிறது. அது முதல் படி. ஆனா அந்த முதல் படி எல்லாரும் ரட்சிக்கப்படுவது முதல் படி. ஆனா ரட்சிக்கப்படுவது முதல் படி, பரலோக ராஜ்யத்தை காண்பது ஒரு முதல் படியா இருக்கிறதை போலவே இந்த பூமிக்குரிய வாழ்விலும் எல்லா தேவனுடைய ஜனங்கள் நன்மையா இருக்கணும்னு சொல்றதுதான் தேவனுடைய சித்தம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு முன்னுதாரணமா இருக்காங்க. அவங்க அந்த அடிமைத்தனம், எகிப்து என்கிறதான பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களை ரட்சித்து அவர்களை வெளியே கொண்டு வர்றது மாத்திரமல்ல, மோசே கூடாக தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை தேனும் பாலும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் விடுங்க. எங்க கொண்டு போகணுமா? தேனும் பாலும் ஓடுகிற தேசம். பாருங்க, இந்த தேனும் பாலும் சொல்லப்படுது 2 காரியத்தை குறிக்கிறது. ஒண்ணு, நல்வாழ்வு, இல்லாவிட்டால் நல்ல செழிப்பான வாழ்வு. பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை வேணும். நல்ல உடைகள் இருக்கணும், நல்ல ஒரு வீடு வாசல் இருக்கணும், நல்ல கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு பணம் தேவையா இருக்கிறது. இதெல்லாம் நல்வாழ்வு. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் எப்படின்னா, நல்லா இருந்தா அதே ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்கள் நாங்க பார்க்கும் பொழுது, சாட்சியா இருக்குன்னு சொல்லி சபையில எல்லாம் சொல்லுவாங்க. சாட்சியா இருன்னு சொன்னா நம்ம சாட்சியா இருக்கிறது சொன்னா போய் சொல்லக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பிழையான வழிகளில போகக்கூடாது மட்டுமில்ல, நாம நல்லா இருப்பதே ஒரு சாட்சி தான். பாருங்க, நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து அநேகர் என்ன சொல்ல போறாங்க? பாருங்க, கடவுளுடைய பிள்ளைன்னா பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கான், பாருங்க ஐஸ்வர்யமா இருக்கிறான். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும், ஆண்டவரை அறியாத மனுஷன் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம நல்லா இருந்தோம்னு சொன்னா அதே ஒரு பெரிய சாட்சி. நம்முடைய நல்வாழ்வை பார்க்கும் பொழுதே அநேகர் நம்மகிட்ட கேட்பாங்க, இவ்வளவு கெட்டு போயிருந்த, இவ்வளவு நாசமா போயிருந்த, இவ்வளவு இல்லாமையிலும் வறுமையிலும் தரத்திரத்தை நீ வாழ்ந்துகிட்டு இருந்த, இன்னைக்கு எப்படி நீ நல்லா ஆயிட்ட, எப்படி நீ நல்லா வியாபாரம் பண்ற, நல்ல தொழில்துறைக்கு விட்ட, உன் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல தொழிலுக்கு வந்துட்டாங்க, இது எப்படி? பாருங்க, அந்த நேரம் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதுக்கு ஒரு நல்ல வாசல். அது மட்டும் இல்ல, சுவிசேஷத்தை நம்ம நம்மளை பார்த்து அவங்க சுவிசேஷத்தை அறிஞ்சிருவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க எப்படி அறிய போறாங்க? நாங்க நல்லா இருக்கிறத வச்சே அவங்க புரிஞ்சு கொள்ள போறாங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கடவுளுடைய ஜனங்கன்னு சொல்றதை குறித்து அவர்களுக்கு அறியக்கூடியதா இருக்கிறது. அதனால பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கடவுள் சொல்லுகிறார் தேன், அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? பாலும் ஓடுகிற தேசம்.
தேன் இந்த தேனும் பாலும் சொல்லும் பொழுது நல்வாழ்வு, அதே வண்ணமாக ஆரோக்கிய சுகம். அப்ப கடவுளுடைய பொதுவான தேவ சித்தம் தான் கடவுளுடைய ஜனங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தோடு கூட இருப்பது தேவனுடைய சித்தம். பாருங்க, இன்னைக்கு இது எவ்வளவு கடினமாயிட்டுன்னா, இந்த நல்ல சுகமா இருக்கணும்னு தேவ சித்தம்னு சொல்றத காரியத்தை கூட இன்னைக்கு ஒரு சுகமா இல்லாம இருந்தாலும் கடவுள் சித்தம்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்ல, எனக்கு பிரியமானவங்களே, மனுஷன் தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நல்ல சுகமாகவும் அதேமாக நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தோடு வாழணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆகினால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், தேன் பால், நல்ல சுகதேகியான வாழ்வும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வும் நல்ல பொருளாதார ஆசீர்வாதமாய் வாழ்வதுதான் கடவுளுடைய சித்தம். அப்ப ஆகினால நாங்க இந்த வேதத்தை நாங்க படிக்கும் பொழுது கடவுளுடைய சித்தம் என்னன்னா, நம்ம இப்படி இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். இதுல இருந்து ஒரு வசனத்தை நான் உங்களோட கூட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புஷிப்பீர்கள். பாருங்க, இதுல என்ன ஏசாயாவுக்கு தேவன் சொல்லுகிறார்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கடவுளுடைய சித்தத்தை குறித்து தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லாரும் பாருங்க, இதுக்கு எப்படின்னா, கடவுளுடைய சித்தத்துக்காக மனம் பொருந்த வேண்டும். எங்களுடைய உள்ளம், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, கடவுளுடைய சித்தத்தை குறித்து ஜனங்க அறிந்து அதுக்கு அவங்களுடைய உள்ளத்தை பொருத்துவது கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறியணும் முதலாவது. ரெண்டாவது, அந்த சித்தத்துக்கு நம்முடைய உள்ளத்தை கொண்டாந்து என்ன செய்யணும்? மனம் பொருந்த வேண்டும். கடவுளுடைய சித்தத்தோடு கூட நம்முடைய உள்ளத்தை நம்ம வைக்கணும். ஆண்டோட சித்தம் இதுனா இதுக்கு ஏற்றதான விதத்துல எங்களுடைய உள்ளத்தை பொருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டோட சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். ஆகையினால்தான் இங்கே சொல்லுகிறார், என்னது? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, நம்ம எல்லாரும் தேசத்தின் நன்மையை புசிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேசத்தின் நன்மைன்னு சொல்லும் பொழுது அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோக தேசத்தின் நன்மையை மட்டும் புசிப்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த பூமியில நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த பூமியில நல்ல வாழ்வு இல்லை, நல்ல சுகம் இல்லை, நல்ல சமாதானம் இல்லை, நல்ல பொருளாதாரம் இல்லை, நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை, நல்ல பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பாதி பேர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல கூட அவங்க கரிசனை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, அதெல்லாம் உலகத்தார் தேடட்டும், அது நமக்கு தேவையில்லை. எனக்கு பிரியமானவங்களே, இந்த இடத்துல அப்படி சொல்லலை. இந்த இடத்துல என்ன சொல்லுகிறதுனா, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மைன்னா நம்ம வாழுகிற இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற நன்மை. பாருங்க, ஆண்டவர் சொல்ற தேசத்தின் நன்மை. இந்த தேசத்துல நன்மைகளை கடவுள் வச்சிருக்காரு. என்ன நன்மை? இந்த தேசத்துல நல்ல தங்கம். பாருங்க, நம்ம வாழ்ற நாட்டுல நம்ம தேசத்துல எத்தனையோ நன்மைகள் இருக்குது. இன்னைக்கு உலகத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உலகத்துல எத்தனையோ நன்மை இருக்குது. இதெல்லாம் நம்ம புஷிப்பது தான் தேவனுடைய சித்தம். தேசத்தின் நன்மையை நாங்க புஷிக்கணும். இதெல்லாம் யாருக்காக தேவன் ஆயத்தப்படுத்திருக்காரு? தேவனுடைய பிள்ளைகளுக்காக. அப்பா ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. யாருக்கு? அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு. பாருங்க, நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நாங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இந்த தகப்பன் இந்த பூமியை யாருக்காக ஆயத்தப்படுத்தினாரு? அவருடைய பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த தேசத்தின் நன்மையை யாரு புசித்து கொண்டிருக்கிறது? அவரை அறியாத மக்கள். அப்படின்னா என்ன? புத்திர சுவிகாரமே இல்லாதவர்கள் தேசத்தின் நன்மையை புசிக்கிறாருங்க. ஆனா புத்திர சுவிகாரம் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த தேசத்தின் நன்மை நமக்கு இல்லை, இது நமக்கு வேணாம், இந்த தேசத்தின் நன்மை நமக்கு அவசியம் இல்லை, தேசத்தின் நன்மை நமக்கு சொந்தம் கிடையாது, இதெல்லாம் ஒரு தற்காலிகமான இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜனங்க என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. இல்ல பிரியமானவங்க, இந்த தேசத்தின் நன்மையை, நாம வாழுகிற நாடு, நம்ம வாழுகிற இந்த தேசத்துல இருக்கிறதான நன்மையை நம்ம புஷிக்க வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனாலதான் ஏசாயாவுக்கு தேவன் சொல்லுகிறாரு, நீ மனம் பொருந்து கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை நீ புஷிப்பாய். அப்ப ஏசாயா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறாரு, தேவனுடைய ஜனங்கள் மனம் பொருந்து கீழ்ப்படிந்து தேசத்தின் நன்மையை புஷிப்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்னது? இந்த பூமியில இருக்கிற நல்லதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். இந்த நல்லதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னோம்னா நம்ம மக்கள் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, பாவத்தை குறித்து சொல்லுறாங்க.
பாவம், இது பாவம் சொல்லல. இது பாவம் நம்ம அனுபவிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஏன்னா பாவத்துல இருந்து நம்மை தேவன் மீட்டு கொண்டார். ஆகினால் திரும்ப போயிட்டு நம்ம பாவத்தை போயிட்டு அனுபவித்து பாவத்தை போயிட்டு நம்ம ருசிப்பமா இருந்தா அது நம்ம செய்யறதான ஒரு பயங்கரமான பிசாசுக்கு ஒரு வழி. பாவத்துக்கு நம்ம வழியை திறக்கிறோம்னா பிசாசுக்கு வழி திறக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். பாவம் செய்யும்படியாக தேவன் சொல்லவில்லை. என்ன தேவன் சொல்லுகிறார்? இந்த பூமியில இருக்கிற நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறது நமக்காக. பாருங்க, ஒரு மரத்தை நாங்க பார்க்கும் பொழுது, ஒரு மாமரத்தை பார்க்கும் பொழுது, இந்த மாங்கண்ட பூமியில போயிட்டு விதைச்ச பிறகு அது வளர்ந்து பெரிதாகி இந்த பூமியில இருக்கிறதான அந்த அதுல இருக்க சுவைய, பூமிக்குள்ள இருக்கிற சுவையை அந்த மாமரம் உறிந்து எடுத்து கனியாய் நமக்கு கொடுக்கிறது. அப்ப அந்த கனியை நம்ம சாப்பிடும் பொழுது என்ன சாப்பிடுறோம்? பூமியில இருக்கிறதான நன்மையை நம்ம புசிக்கிறோம். அப்ப இந்த மாமரத்தை கடவுள் ஏன் நமக்காக படைத்தாருன்னு சொன்னா, அது ஏன் படைத்திருக்கிறார்? அது பூமியின் நன்மை, அதை நம்ம புசிக்கணும். மாமரம் ஏன்? நமக்காக. தென்னை மரம் ஏன்? அது நமக்காக. அதெல்லாம் என்னத்தை நம்ம கொடுக்கிறது? பூமியில உள்ள இருக்கிறதான நன்மையை உறிந்து மனுஷர்களுக்கு கொடுக்குது. அப்ப இதெல்லாம் ஏன் கடவுள் வைத்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எதையுமே டேஸ்ட் பண்ண கூட கூடாது. நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த வாயில ருசிக்காம சாப்பிடணும்ன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சொன்னார், நம்ம சாப்பிடும் பொழுது ருசி பார்க்காம சாப்பிடணும், அப்படியே முழுங்கிடணும். சாப்பாடை நம்ம ருசிக்காம வாயில வச்சு மெல்லாம நாக்குல வச்சு ருசிக்காம அப்படியே வாயிலுக்கு போட்டு அப்படியே முழுங்கிடணும். பாருங்க, கடவுள் அப்படி படைக்கவே இல்லை. நாக்கை படைக்கும் பொழுது எப்படி படைச்சிட்டாரு? ஒரு பக்கம் தேசத்தின் நன்மையை கொடுக்கறதோட இன்னொரு பக்கத்துல அந்த தேசத்தின் நன்மையை ருசிப்பதுக்கு ஒரு நாவை கொடுத்திருக்கிறார். இந்த நாக்கை யார் படைத்தது? நாக்கில் இருக்கிறதான இந்த சுவையை யார் வைத்தது? அந்த நரம்புகளை யார் படைத்தது? கர்த்தர் தான் படைத்தார். அதை ஏன் நமக்காக படைத்திருக்கிறான்னு சொன்னா, நம்ம அதை ரசித்து ருசிச்சு அதை தேசத்தின் நன்மையை நம்ம புசிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதை புசித்து நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நீங்க இந்த பூமியில என்ன நல்லா வச்சிருக்கிறதுக்காக நன்மை உமக்கு நன்றி. என்ன இந்த பூமியில கர்த்தாவே இந்த காரியங்கள் எல்லாம் ருசித்து நல்லா வாழ, நல்ல வீடு வாசலை கொடுத்து நம்ம நாட்டில நான் நல்லா இருப்பதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எனக்கு பிரியமானவங்களுடைய உள்ள கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளத்தோடு கூட அவரை துதிக்கும்படியாக தான் தேசத்தின் நன்மையை நமக்கு புசிக்கும்படியாக கொடுக்கிறார். தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை புசிக்கும்படியாக தேவன் நமக்கு ஏன் கொடுக்கிறார்னா, நம்முடைய உள்ள நன்றி உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்பதுக்கு. பாருங்க, நீங்க ஒரு நடந்து போய்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு வாகனமே இல்லை, நீங்க நடந்து போறீங்க. கர்த்தர் இந்த தேசத்துல உங்களுக்கு இந்த காரெல்லாம் யாருக்காக? காரெல்லாம் கர்த்தர் மனுஷர்களை வைத்து செய்வது உங்களுக்காக, கடவுளுடைய பிள்ளைக்காக தான். அந்த உலக மனுஷர்கள் ஒரு சில நேரங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. உங்களுக்கு அந்த கார் ஒன்று கிடைக்கும் பொழுது அதை நீங்க நல்லா உட்கார்ந்து சந்தோஷமா நீங்க ஒரு பயணம் போகும் பொழுது உங்களுடைய உள்ள என்ன சொல்லும்? ஆண்டவரே, இதுக்கு பின்பதாக நீங்க தான் இருந்தீங்க. இந்த நன்மைக்கு பின்பதாக காரணர் யாரு? நீங்க தான். இந்த நன்மை உங்களாலதான் ஆண்டவர் வந்துச்சு, உங்களால தான் இந்த நன்மை எனக்கு வந்தது. அதனால நீங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு சொல்லுவீங்க, கர்த்தாவே உமக்கு நன்றி, என்னை நல்லா வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாருங்க, இதெல்லாம் கடவுள் நமக்கு ஏன் கொடுக்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த தேசத்தின் நன்மையை நம்ம புசிப்பதுக்காக. நம்ம புசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் நன்றியினால எங்களுடைய உள்ளம் நிரம்புகிறது. யாருடைய நன்றியினால? கர்த்தர் எனக்கு செய்த காரியம் என்கிறதான காரியத்தில் இருக்கிறதா நன்றியினால் என்னுடைய உள்ளம் பொங்கி வழிகிறது. அவருக்காக அவருடைய நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று என்னுடைய உள்ள ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை புகழுகிறது. ஆகையினால பாருங்க, இதுல முக்கியமான விஷயத்துக்கு நான் இன்னைக்கு வரவங்களோட, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று கர்த்தரின் வாய் இதை சொல்லுகிறது. இதுல என்ன சொல்லுகிறது பாருங்க. ஒரு வசனம் 19 வசனம் சொல்லுகிறது, நீங்க மனம் புரிந்து கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மாட்டோம் என்று சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க என்ன ஆவீங்களா? பட்டயத்துக்கு இரையாவீங்க. பாருங்க, இதுல என்ன இந்த ரெண்டு காரியத்துல ஏசாயா கூடாக ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறாருன்னா, முதலாவது காரியம் நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ளணும். என்னன்னா, முதல் காரியம் என்ன? நம்ம மனம் பொருந்து கீழ்ப்படியணும். இதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, பாருங்க, கிறிஸ்தவத்துல எப்படின்னா,
இந்த முரட்டாட்டம் பண்ணுகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி முரட்டாட்டம்னா பாருங்க, அதான் சொல்லுது, முரட்டாட்டம் பண்ணுகிறவங்க என்னத்துக்கு இரையாவாங்களா? பட்டயத்துக்கு இரையாவார்களாம். மனம் பணிந்து கீழ்ப்படிந்தவங்க என்ன ஆவாங்களா? தேசத்தின் நன்மையை புஷிப்பார்களாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் பொருந்து கீழ்ப்படிந்து தேசத்தின் நன்மையை புசிங்க. ஆனா மறுபக்கத்துல முரட்டாட்டம் பண்ணி கீழ்ப்படியாம இருந்து இதுக்கு விரோதமாக நடந்து நீங்க பட்டயத்துக்கு இரையாக கூடாது. 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, கீழ்ப்படிந்து மனம் புரிந்து கீழ்ப்படிந்து தேசத்தின் நன்மையை புசிங்கன்னு என்று கத்த சொல்லும் பொழுது, அடுத்த பக்கம் சொல்றாரு முரட்டாட்டம் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க பட்டயத்துக்கு இரையாயிருவீங்க. இது என்ன இங்க சொல்லப்படுகிற இந்த 2 காரியம்? ஒரு காரியம், நீங்க நல்லா வருவீங்கன்னு கடவுள் சொல்றாரு. இப்படி போனீங்கன்னா நல்லா வந்துருவீங்க, இப்படி போனீங்கன்னா நீங்க கெட்டு போயிருவீங்க. அப்ப இந்த கெட்டு போறது கடவுளை சித்தமா? இல்ல. பாருங்க, எப்பயுமே 2 காரியத்தை கடவுள் நமக்கு சொல்லும் பொழுது அதை சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொன்னு சொல்லுவார். என்னன்னா, 2 வழி இருக்கு, ஆனாலும் நீங்க நல்லதை தெரிந்து கொள்வதுதான் என் விருப்பம். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல 2 காரியம் இருந்துச்சு. ஒண்ணு ஜீவ விருட்சம் என்கிறதான கனிகள், ஒண்ணு இருக்கு நன்மை தீமை என்கிற கனி மரம். மத்த மரம் எல்லாம் ஜீவ விருட்சங்கள். ஒரே ஒண்ணு என்ன, அது நன்மை தீமை அறிகிற மரம். ஆனா அது சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதுல சாப்பிடாதீங்க, இதுல சாப்பிடுறதுனால நீங்க சாகவே சாவீங்க. ஆனா இதுல நீங்க சாப்பிடுங்க, ஜீவ விருட்சத்தின் கனிகளை சாப்பிடுங்க, அப்பொழுது நீங்க நல்லா வாழ்ந்திருப்பீங்க. பாருங்க, அதே தான் உபாகமத்துக்கு வரும்பொழுது தேவன் 30ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறாரு? இதோ மரணமும் ஜீவனும் உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன், நீங்க என்ன செய்யணுமா, நீங்க தெரிந்து கொள்ளுங்களா ஜீவனா மரணமா என்று தெரிந்து கொள்ளுங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜீவனை தெரிந்து கொள்வதை நான் விரும்புகிறேன். அப்ப எப்பொழுதுமே கடவுள் 2 காரியத்தை நமக்கு முன்பதாக வச்சாலும், ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தீமை ஆயிடக்கூடாது, நீ பட்டயத்துக்கு இரையாயிடக்கூடாது, நீ வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, நீ வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் படக்கூடாது, என்னுடைய சித்த நீ வாழணும், என்னுடைய சித்த நீ ஆசீர்வாதமா இருக்கணும், என்னுடைய சித்த நீ ஆசீர்வாதத்துல மேன்மையா இருக்க வேண்டும். நீ நாசமா போவது கிடையாது, நாசமா போற ஒரு வழி இருக்கு, ஆனா அதுக்கு போயிடாத. பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல நம்ம நன்மை தீமையை அநேக நேரத்துக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஏன்னா இந்த நன்மை தீமை அந்த 2ஐயுமே அறிஞ்சு கொள்ளும் பொழுது அவனுக்கு தெரியுது, இதுல போனா இப்படி ஆயிரும், இதுல போனா இப்படி ஆயிரும். அதனால நம்ம இப்ப பாருங்க, அநேக முறை தப்பானதை நம்ம சொல்றோம். ஏன்னா தப்பானதுக்கு போகிறதுக்காக இல்ல, தப்பானதுக்கு போகாம இருப்பதுக்காக தான் தப்பானது சொல்றோம். இது வந்துருதுன்னு சொல்றோம். ஏன்னா அதுல போக கூடாது. பாருங்க, ஒரு சில இடங்கள்ல போர்ட் போட்டிருப்பாங்க. என்ன போர்ட் போட்டிருப்பாங்கன்னா, அபாயன்னு போட்டிருப்பாங்க. இல்லாவிட்டு உங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது, வேகத்தை குறைங்கன்னு போட்டுருவாங்க வாகனத்துல ஓட்டும் பொழுது. இதெல்லாம் ஏன் போடுறாங்கன்னா, வேகமா ஓடுங்கன்னு சொல்றதுக்காக இல்ல. நீங்க வேகமா போனீங்கன்னா உங்க வாழ்க்கை வேகமா போயிட்டு நாசமா போயிடும். அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, தப்பானது ஒரு வகையில பார்த்தாலும் சொல்றாங்க, செய்யாத, அது தெரிந்து கொள்ளாத, அதை ஏற்றுக்கொள்ளாத. அதை நீ தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது, வாழ்க்கையில அதனால என்ன நடக்குது, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதான அவசியங்களை நம்ம காண்றோம். அப்ப இதுல இருந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மனம் பொருந்து கீழ்ப்படிங்க, தேசத்தின் நன்மையை புஷிப்பீங்க. எப்படின்னா பாருங்க, மனம் பொருந்து கீழ்ப்படிங்கன்னா இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவத்துல எப்படின்னா, கடவுளுடைய சித்தத்தை ஜனங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. எப்படின்னா பாருங்க, கடவுளுடைய சித்தத்தை எப்படி ஏற்றுக்கொள்றது இல்லைன்னா, பாருங்க, உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முதல்ல உலக மனுஷன் இடத்துல இருந்து வருவோம். பாருங்க, ஆண்டோட சித்தம் என்னது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது. இப்ப இவன் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கும் பொழுது, அவன் அதுக்கு அவனுடைய உள்ளத்தை அதுக்கு ஒப்பு கொடுத்து அவன் ரட்சிப்புக்குள்ள அவன் வரும் பொழுதுதான் அவனுக்கு அது ஆசீர்வாதமா மாறுகிறது. தேசத்தின் ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்குது. அவன் அதை வேணான்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மை இது இப்படிதான், ஏதாவது உண்மை சத்தியம் இதுதான். என்னன்னா, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறது விபச்சாரம் பண்றதுனால, வேசித்தனம் பண்றதுனால, சாராயம் குடிக்கிறதுனால, கெட்ட காரியங்களை செய்கிறதுனால ஒருத்தன் நரகத்துக்கு போறான்னு சொல்றதை விட, ஒருத்தன் நரகத்துக்கு போறான் எதுனால போறான் பாருங்க. நம்ம நிறைய பேத்துல நிறைய மக்களுக்கு நம்ம சொல்லுவோம், நீ சிகரெட் குடிக்கிறியா நீ நரகத்துக்கு போவ, நீ சாராயம் குடிக்கிறியா நீ நரகத்துக்கு போவ, நீ விபச்சாரம் பண்றியா நீ நரகத்துக்கு போவன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மைதான், ஒரு வகையில அவன் நரகத்துக்கு போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்குது.
ஆனா அதுதான் காரணம் கிடையாது. என்ன காரணம்? ஒரு காரணம் உங்களுக்கு தெரியுமா? அவன் இயேசுவை கொண்டானா இருந்தா அவனுடைய எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கிடைக்கும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்மார்க்கமான வழியில் அவன் நடந்தா கூட அவன் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்வானா இருந்தா அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வது நிமித்தமா இந்த பாவம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பாவம் எல்லாம் முடிஞ்சிட்டு, இயேசுவை ஏற்றுக்கொள்ற நாள்ல இந்த பாவம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு. ஆனா எங்க அவனுக்கு பிரச்சனைனா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் அவன் நரகத்துக்கு போறான். நரகத்துக்கு போறது பாவம் செய்யறதுனால இல்ல, நரகத்துக்கு போவது இயேசுவை வெறுக்கிறதுனால, இயேசுவை வேணான்னு சொல்றதுனால. இயேசு என்னுடைய இரட்சகர் இல்ல, இயேசு என் ஆண்டவர் இல்ல, இயேசு என் தேவன் இல்லைன்னு சொல்லி வெறுக்கும் பொழுது, இயேசு வேணான்னு சொல்லும் பொழுதுதான் ஒருத்தன் நரகத்துக்கு போறான். பாருங்க, இது உலக மனுஷருடைய கதை. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். இப்ப நம்ம கடவுளுடைய ஜனங்க இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம இப்ப நரகத்துக்கு போறதுல இருந்து மீட்கப்பட்டு இப்ப பரலோக ராஜ்யத்தின் நம்ம குடிமக்களா மாறிட்டோம். நமக்கு எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்துல நமக்கு சிட்டிசன்ஷிப்ஸ், நமக்கு பிரஜா உரிமை பரலோக ராஜ்யத்துல கடவுள் கொடுத்து விட்டார். இப்ப நம்ம இன்னைக்கு நம்முடைய பூமியின் வாழ்க்கையில நமக்கு கண் மூடுனா நம்ம அடுத்த வினாடி பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம். இப்போ ஓகே, இது முடிச்சிட்டு. ஆனா பூமியில நம்ம இந்த நன்மையை புஷிக்கணுமா இருந்தா ஒண்ணு பண்ணன்னு சொல்றாரு. என்ன பண்ண சொல்றாரு? மனம் பொருந்து கீழ்ப்படிந்தாதான் பூமியில நல்லா இருக்கலாமா. இங்க பாருங்க, பூமியில நல்லா இருக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பூமியில நல்லா இருக்கிறது பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கும் மனம் பொருந்து கீழ்ப்படிஞ்சாதான் ரட்சிக்கப்பட்டோம். மனம் பொருந்தி எங்களுடைய மனதுல நம்ம கர்த்தரோடு கூட இணைஞ்சு அவருக்கு மனம் பொருந்து கீழ்ப்படிந்ததுனால்தான் ரட்சிப்பு நமக்கு கிடைச்சு. இல்லாட்டி நம்ம நம்மளும் உலக மனுஷனை போல முரட்டாட்டம் பண்ணி எனக்கு ஆண்டவர் வேணாம், இயேசு வேணாம், இயேசு ரட்சகர் கிடையாது, இயேசு என்னுடைய ஆண்டவர் கிடையாது, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள போறது இல்லைன்னு சொன்னா நமக்கு நரகத்துக்கு தான் போக வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா நம்ம அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் பொருந்து கீழ்ப்படிந்தது நிமித்தமாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை, பரலோக குடிமக்கள் என்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். சரியா? அப்ப அதனால தான் அந்த மனம் பொருந்து கீழ்ப்படிந்ததுனாலதான் இது கிடைச்சிச்சு. இப்ப இந்த பூமியில ரட்சிப்பு அப்படி கிடைச்சதோட கூட மத்த எல்லா காரியத்துக்கும் மனம் பொருந்து கீழ்ப்படியணும். ரட்சிப்புக்கு எப்படி மனம் பொருந்து நம்ம கீழ்ப்படிந்தோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற மத்த எல்லா காரியத்திலும் மனம் பொருந்து கீழ்ப்படிந்தால்தான் தேசத்தின் நன்மையை புஷிக்க முடியும். என்னது மனம் பொருந்து கீழ்ப்படிந்தா? பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றது நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. எப்படின்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவத்துல நாங்க பாக்குறோம், இயேசு தரித்திரியமானார்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம், லூக் சுவிசேஷம், இந்த மாதிரி எல்லா சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, இயேசு அன்றைக்கு கல்வாரி சிலுவையில ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு, குடிக்க நீர் இல்ல, சாப்பிடுவதற்கு உணவு இல்ல, உடுக்க உடை இல்ல, ஒண்ணுமே இல்லாமமாகி சிலுவையில தரித்திரமானார். ஓகே, அது எழுதப்பட்டிருக்குது, அவர் சிலுவையில அப்படி தரித்திரமானார்னு. ஆனா இதை குறித்து பவுல் எழுதும் பொழுது, கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 8:9 அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் தரித்திரியமானாரா நம்மை ஐஸ்வர்யவானாய் மாத்துவதுக்கு. இப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னன்னா பாருங்க, அவர் தரித்திரியமானாரா, இயேசு தரித்திரியமானாரா நம்ம என்னவாகுவதுக்கு? ஐஸ்வர்யவான்களாய் மாத்துவதுக்கு. இப்ப ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ள, என்னன்னா இப்ப இந்த இயேசு ஏன் தரித்திரியமானாரு? நம்மை ஐஸ்வர்யவானாய் மாத்துவதுக்கு. இப்ப இயேசு தரித்திரியமானது நம்மை ஐஸ்வர்யவானாய் மாத்துவதுக்கா இருந்தா இந்த காரியத்துக்கு நம்ம மனம் பொருந்த வேண்டும், நாம ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு இது கிடைக்கும். என்ன ஏற்றுக்கொள்ளணும்? ஏசப்பா நீங்க தரித்திரியமானது என்ன பண்ணுவதுக்கு? ஆசீர்வதிப்பதுக்கு. இதுக்கு மனம் பொருந்தி கீழ்ப்படிந்தாதான் இந்த ஆசீர்வாதம் வரும். இயேசு தரித்திரியமானார் என்ன பண்ணுவதுக்கு? ஐஸ்வர்யவானாய் மாத்துவதுக்கு. பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க எப்படின்னா இந்த வசனத்துக்கு அவங்க மனம் பொருந்தவே மாட்டாங்க, கீழ்ப்படியே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் ஐஸ்வர்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஐஸ்வர்யம் எல்லாம் அங்க பரலோகம் போனோன்னு தான், பூமியில ஐஸ்வர்யம் எல்லாம் கிடையாது, ஐஸ்வர்யம் எல்லாம் வேணாம், ஐஸ்வர்யம் எல்லாம் நம்மளை கெடுத்துரும், ஐஸ்வர்யம் எல்லாம் ரொம்ப மோசமானது,
ஐஸ்வர்யன்னு சொன்னா பிசாசு, பாதி பேர் சொல்லுவாங்க சாதான். ஐஸ்வர்யம் வந்து சாத்தான், ஐஸ்வர்யம் வேணாம். இப்ப எப்படி நம்ம வாழ்க்கையில மனம் பொருந்துறோம்? எப்படி நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோம்? இல்ல. இப்ப மனம் பொருந்து கீழ்ப்படியாதனால என்ன நடக்குதா? நீங்க பட்டயத்துக்கு அவங்க பட்டயம்னு சொன்ன சாகுறது மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கை. இங்க வாழ்றோம், ஆனா இங்க வாழ்ந்ததுக்கு நமக்கு வாழ்க்கை எப்படி? நரகத்துல வாழ்ற மாதிரி. நரகத்துல எப்படி நல்ல மனுஷனுக்கு நல்ல சந்தோஷம் கிடையாது, நரகத்துல மனுஷன் அழுறான், நரகத்துல மனுஷன் துக்கத்தோடு இருக்கான், நரகம் வேதனையான ஒரு இடம், நரகத்துல பட்களிப்பும் சத்தமும் கூச்சலும் தான் இருக்கு. ஆனா இங்க எப்படி மனுஷன் கிறிஸ்துவ ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க கூட ஒரு சில நேரங்கள் எப்படி இருக்காங்க? அங்க மாதிரி இருக்காங்க. இங்க எங்க மாதிரி? நரகத்துல இருக்க மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஏன் எப்படி இருக்குது? ஒரே ஒரு காரியம், மனம் பொருந்து கீழ்ப்படியாதனால. எனக்கு பிரியமானவங்களே, கர்த்தருக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போக கூடாது. ஏன்னா அவர் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருக்கு கற்றுக் கொடுப்பதுக்கு அவருடைய உள்ளத்தை அறிஞ்சவன் யாரு? கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்க நம்மளால முடியாது. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துறதுக்கு நம்ம மனம் பொருந்து கீழ்ப்படியணும். அதான் பவுல் என்ன சொல்றாரு, அவர் தரித்திரியமானா நம்மள ஐஸ்வர்யமானா. ஐஸ்வர்யத்துக்கு நம்ம எதிர்க்க நிக்க கூடாது, ஐஸ்வர்யத்தை நம்ம வெறுக்க கூடாது. ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுக்கிறது. வேதத்திலே ஒரு பெரிய ஞானி யாரு? சாலமோன்ங்கிற ஞானி ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டாரு வாழ்க்கையில. என்ன கற்றுக்கொண்டாரு? ஐஸ்வர்யமும் கனமும் யாரிடத்திலிருந்து வருகிறதா? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா. பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது நம்ம வேணான்னு சொன்னா நம்ம கர்த்தரை விட ஞானி ஆயிட்டோம். இல்லாட்டி நம்ம கர்த்தருக்கே எதிர்த்து நிக்கிறோம். கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நம்ம கெட்டு போறது நிச்சயம், நல்லா வராதது நிச்சயம், வாழ்க்கையில தோல்வி அடைகிறது நிச்சயம். ஏன்னா கர்த்தருக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் யாரு கொடுக்கிறாரு? கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஞானி என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதை குறித்து யாக்கோபு சொல்லும்படி சொல்லுகிறாரு, நன்மையான எல்லா ஈவும் பரிபூர்ணமான எல்லா வரங்களும் எங்க இருந்து வருதான்? ஜோதிகளின் பிதாடத்துல வருதுதான். எனக்கு பிரியமானவங்களே, கிறிஸ்தவத்துல நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, கீழ்ப்படியணும். எதுக்கு கீழ்ப்படியணும்? எதுக்கு மனம் பொருந்து கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மை நல்ல வாழ்வு வரும். எப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிய படிக்கணும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்காரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா அதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாற்றும். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்றது? மனம் பொருந்து நீங்க கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை நீங்க என்ன பண்ணுவீங்களா? புசிப்பீங்க. என்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், செழிப்புக்கு விரோதிக்காதீங்க. செழிப்பு கர்த்தருடைய சித்தம். ஏன் நீங்க கர்த்தருடைய சித்தத்தை வெறுக்கிறீங்க? செழிப்பு வந்தா எவ்வளவு நல்லது. நீங்க நல்லா இருந்தா நிறைய பேர்த்த நல்லா வைக்க போறீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா நிறைய பேர் ஆசீர்வதிக்க போறீங்க. நீங்க நல்லா இருந்தா நல்லா சபைக்கு கொடுக்க போறீங்க. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அநேக ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போறீங்க. அதுக்காக தான் கடவுள் உங்களை நல்லா வைக்கிறார். அதுக்கு ஏன் எதிர்த்து நிக்கணும்? செழிப்பு வேணாம், அது வேணாம், இது வேணாம்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா போயிடாதீங்க. கர்த்தருடைய சித்தம் நீங்க நல்லா இருப்பது. மனம் பொருந்து கீழ்ப்படிங்க, தேசத்தின் நன்மையை நீங்க புசிப்பீங்க. நான் ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவை, ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். நீ சொன்னீர், மனம் புரிந்து கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று. கர்த்தாவே, வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே, செழிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் செழிப்பு உம்முடையது கர்த்தாவே, ஆரோக்கியம் உடையது, நீடித்த வாழ்வு உடையது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது எங்களுக்கு சொந்தம் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.